பெண்கள் வந்து சாஸ்திரம் கத்துக்க கூடாது, இல்ல ஜோதிடம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது இருந்த மாரி எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கைகேயி வந்து ஒரு பெரிய ஜோதிடர். அது வந்து ராமாயணத்துல எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தசரத சக்கரவர்த்தி கைகேயினுடைய தந்தையை பார்க்கறதுக்காக போறார். தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்கறதுக்கு. கைகேயினுடைய தந்தையே ஒரு பெரிய ஜோதிடர் தான். அவர் வந்து அடுத்தவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய பூர்வ ஜென்மா என்ன அப்படிங்கிறது அவர் அவர் கண்ணு முன்னே தெரியுமா, அந்த அளவுக்கு அவர் சாஸ்திர ஞானம் உள்ளவர். சரி, தசரத சக்கரவர்த்தி போறார் கைகேயினுடைய தந்தையிட்ட. போயிட்டு தனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்கறதுக்காக. அப்ப அன்னைக்கு அவர் இல்லை, வெளியில போயிருக்காரு. மகளுக்கு அவர் எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லி கொடுத்திருக்கார். ஸோ கைகேயி தசரதரை பார்க்கும் பொழுது இவர்தான் தனக்கு கணவராக வரப்போறார், தன்னை திருமணம் செய்த பின்னர் தான் ராமர் பிறக்க போறார் அப்படிங்கிறது கைகேயிக்கு தெரியுமாம். அப்போ தசரதர் வந்து எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கேட்கும் பொழுது, நான் உன்னை திருமணம் செய்த பிறகு கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். உடனே தசரதருக்கு ஒரு மாதிரி ஆயிடுதான். என்னடா கைகேயி இப்படி சொல்றாளே அப்படின்ட்டுன்னு. அவ்வளோ நல்ல ஜோதிடம் தெரியும், அவ்வளோ நல்ல சாஸ்திரம் ஞானம் உள்ளவள் கைகேயி. அதுக்கப்புறம் தசரதர் போயிடுறாரு. அவங்க அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால போயிடுறாரு. அப்பா வந்த உடனே கைகேயி சொல்றா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேனோ அவரை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, தசரதர் வந்திருந்தார், தனக்கு புத்திர பாகியம் எப்போ கிடைக்கும்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வரும்பொழுது நீங்க இல்லாதனால நானே ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், நான் உங்களை திருமணம் செய்த பிறகுன்னு. அப்ப அவங்க அப்பா கேட்கிறார், திருமணமான ஒருத்தரை நீ எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்ப கைகேயி சொன்னாலாம், சாஸ்திரம் அறிஞ்ச உங்களுக்கே தெரியாதா என்னுடைய ஜாதகத்துல என்னன்னு? நான் இப்படிதானே ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் திருமணமாய் போனாதானே ராமபிரான் பிறக்க முடியும் அப்படின்னு. ஸோ ராமாயண காலத்துல கைகேயிக்கு அத்தனை ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சு, அண்ட் புராணத்துல எடுத்துட்டா எத்தனையோ பேரை நம்ம சொல்லலாம் பெண்களை, எப்படி ஜோதிட சாஸ்திரத்துல வல்லுநர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோதிட சாஸ்திரம் பெண்கள் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு கூற்று இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள் தான். பட் இன்னைக்கு அறகுறையா தெரிஞ்சவங்க ஆண்கள், சாஸ்திரத்தை முழுமையா கூட தெரியாது, அறகுறையா தெரிஞ்சவர்கள் பெண்கள் வந்து எப்படி வந்து ஜோதிடம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தர்க்கத்துல நிறைய பேர் என்கிட்டயே வந்து பேசியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, வாக்கு பலிதம் யாரு இருக்கோ, சாஸ்திரம் யாரு தெரிஞ்சிருக்கோ அவங்க தாராளமாக ஜோதிடம் பார்க்கலாம். வாக்கு பலிதம் இல்லாமல் ஜோதிடத்தை வியாபாரமாக செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவர்களா, இல்லை ஜோதிடத்தை ஒரு தர்ம காரியத்துக்காக பண்றாங்களா இல்லையா? ஸோ இறைவன் யாரிடத்தில் இருக்கிறாங்களோ அவங்க யார் வேணாலும் ஜோதிடம் சொல்லலாம்.